நமக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவில் துவக்க ஜெபம் ஆற்றிய மரியாதைக்குரிய அருட்திரு எஸ் ஜெபராஜ் அவர்களே, இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவில் கிறிஸ்துமஸ் ஆசிரும் வாழ்த்து செய்தி வழங்கிய மரியாதைக்குரிய அருட்தந்தை ஜி.ஜே. அந்தோணிசாமி மற்றும் மரியாதைக்குரிய அருட்திரு எஸ். ராபின் ராஜ்குமார் அவர்களே, கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கிய மரியாதைக்குரிய அருட்திரு முனைவர் பி. எட்வின் ஏசுராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பைபிள் வாசித்த பேராயர் மரியாதைக்குரிய முனைவர் கே. மேசக்ராஜா அவர்களே, நிகழ்ச்சியிலே நிறைவு ஜெபம் நிகழ்த்த இருக்கின்ற மரியாதைக்குரிய பேராயர் முனைவர் டி.பி. நோவா யுவனராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அனைவருக்கும் வரவேற்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய சகோதரர் மாநில உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களே, காலத்துடைய நேரம் கருதி சுருக்கமாக கருத்துக்களை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துரை வழங்கிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் பா. பெஞ்சமின் அவர்களே, மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கும் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு சீதா செல்லபாண்டியன் அவர்களே, கிறிஸ்துமஸ் பாடல்கள் இசைத்த திரு ஜோஸ்வா மற்றும் திரு லேப்ஜன் ராஜ்குமார் குளிமர் அவர்களே, இந்த இனிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் சகோதரர் திரு டி. ஜான் மகேந்திரன் அவர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி பாரத்தினுடைய தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, தலைமை கழக சார்பணி செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களே, கழக சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக சார்பணி நிர்வாகிகளே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் பணியாற்றி வருகின்ற நிர்வாகிகளை மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகின்றிருக்கின்ற மதிப்புக்குரிய பேராயர்களே, மரியாதைக்குரிய அருட் சகோதரர்களே, அருட் சகோதரிகளே, போதகர்களே, கிறிஸ்துவ சமூக சான்றோர்களே, கிறிஸ்துவ பெருமக்களே, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் உண்மை விசுவாசியாக திகழும் கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களாலும் கிறிஸ்துமஸ் தினமாக மகிழ்வுடன் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிறிஸ்துவ மக்களை மிகவும் நேசித்தவர். தனது திரைப்படங்களில் இயேசு பிரானின் கருத்துக்களை பாடல்கள் வாயிலாக மக்களை நேர்வழிப்படுத்தியவர். உதாரணமாக ஒரு பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழைகள் நமக்காக என்றும், மற்றொரு பாடலில் முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார் என்ற பாடல் மூலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை பாமர மக்களும் தெரிந்து நல்வழி செல்ல வேண்டும் என விரும்பினார். அதேபோல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் பெற்ற கல்வியும் நாணமும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் மூலமாக பெற்றதாக
பெருமிதத்தோடு பல மேடைகளிலே கூறியுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்கள் கிறிஸ்துவ பெருமக்களை நேசித்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைவரோடும் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்தார். சிறுபான்மை மக்களுக்கு அரசின் மூலம் எண்ணற்ற திட்டங்களை வகுத்து பல்வேறு நன்மைகளை கிடைக்கும்படி செய்தார். அம்மாவின் அரசும் அதை தொடர்ந்து செயல்படுத்தியது. உதாரணமாக சிறுசில புனித பயணம், அன்னை தெரசாவின் பெயரில் மகளிர் பல்கலைக்கழகம், மாபெரும் மக்கள் பணி செய்த பெண்ணிக்குவிக் போன்றவர்களுக்கு மணிமண்டபம், சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி மானியம் மற்றும் கடன் உதவி, சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் எந்த இடையூறுமின்றி இயங்க அரசின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கினார். இன்றைக்கும் இந்த இருவரும் தலைவரின் அடிச்சோட்டை பின்பற்றி அவர்களின் வழியில் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக செயல்பட்டு வருகிறது. மேலும் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் இந்த நல்நாளில் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு போதித்த போதனைகள் இன்றைக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுபிரான் அவர்கள் தீய சக்திகளை அழிக்க உலகத்திற்கு ஒளியாக வந்தார். தீய சக்தியா ஒளியின் வேகம் மக்கள் அவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு கதை ஒன்றை கூற விரும்புகின்றேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி தனது விளைநிலங்களின் அருகில் ஒரு ஆட்டுப்பண்ணை வைத்து நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தார். ஆடுகளை கண்காணிக்க மேய்ப்பவர்களையும் காவலாளிகளையும் நியமித்தார். நல்ல பராமரிப்பில் ஆடுகள் நன்கு வளர்ந்தன. இதை பார்த்த சில ஓநாய்கள் எப்படியாவது இந்த ஆடுகளை கவர்ந்து சென்று நமக்கு இரையாக்க வேண்டும் என திட்டமிட்டன. ஆனால் காவலாளியின் கண்காணிப்பு கடுமையாக இருந்தது. எனவே ஓநாய்கள் ஆடுகளை கவர்ந்து செல்ல முடியவில்லை. எனவே ஓநாய்கள் தந்திரமாக ஆடுகளை கவர்ந்து சென்று இரையாக திட்டமிட்டன. ஒரு நாள் இரவில் ஓநாய்கள் ஆட்டுத்தோலை தங்கள் மேல் போர்த்தி கொண்டு கள்ள வாசல் வழியாக உள்ளே வந்து தாங்களும் ஆடுகள்தான் என்பதை போல நடித்து அப்பாவி ஆடுகளை நம்ப வைத்து தந்திரமாக அவைகளை அழைத்து சென்று தங்களுக்கு இரையாக்கிவிட்டன. அந்த அப்பாவி ஆடுகள் தாங்கள் ஓநாய்க்கு இரையாகும் போதுதான் அந்த ஓநாய்கள் சுயரூபத்தை அறிந்து ஐயோ மோசம் போய்விட்டுமே என வருந்தின. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, காலம் கடந்த ஞானோதயத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைய அரசியலில் பரம்பரையாக தாங்களே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. தமிழகம் இருளில் மூழ்கிவிடும். எனவே நாம் விழிப்புடன் செயல்படும் காலம் இது. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 50 மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை. உதாரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கிறிஸ்தவ இஸ்லாமிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் ஒப்புதல்கள் தடையின்றி வழங்கப்பட்டது. தற்போது அந்த முன்மொழிகள் திமுக அரசில் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் பள்ளிகள் கல்லூரிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கழக ஆட்சியில் ஆலய கட்டுமானங்கள் தடையின்றி நடக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் உதவி முழுமையாக கிடைத்தது. தற்போது அந்த நிலை இல்லை.
சிறுபான்மையினருக்கு அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களை சிறுபான்மையினர் அனுபவத்தில் தொடர்ந்து இருக்குமாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஒத்துழைப்பு இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை மாணவர்களின் படிப்பிற்கான உதவித்தொகை மத்திய அரசிடம் பெறப்பட்டு முழுமையாக வழங்கப்பட்டது. தற்போது இந்த நிலை இல்லை. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் இன்றைய விடிய திமுக அரசில் கிடைப்பதில்லை என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். திமுக ஆட்சி என்பது விளம்பர மாடல் ஆட்சி, விடியலில்லா வெற்று ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்களை ஏமாற்றும் ஆட்சி. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம்.